நம்ம பார்க்க போற வசனம் எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 4 verse 16. கன்னடாவில் நம்ம படிக்க கேட்கலாம், அதே போல தமிழிலும் நம்ம படிக்க கேட்கலாம். 4வது அதிகாரம் 16வது வசனம் கன்னடாவில் எடுத்தவர்கள் படிக்கலாம். ಆದದರಿಂದ ನಾವು ಕರುಣೆಯನ್ನು ಹೊಂದುವಂತೆಯೂ ಆತನ ದಯೆಯಿಂದ ಸಮಯೋಚಿತವಾದ ಸಹಾಯವು ದೊರೆಯುವಂತೆಯೂ ಧೈರ್ಯದಿಂದ கிருபாசனத ಮುಂದೆ ಬರೋಣ. அல்லேலூயா. தமிழ்ல கேட்கலாமா? என்ன சொல்றாரு பாருங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபையும் பெறவும் தைரியமா கிருபாசன அண்டையிலே சேர கடவோம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம என்ன பண்ணுமா? தைரியமா அவரோட கிருபாசனத்துக்கு முன்பதாக. ராஜா எங்க இருக்குவாரு? சிங்காசனத்துல உட்காருக்க. பைபிள் சொல்லுது, வானம் என்னோட சிங்காசனம், பூமி என்னோட பாதப்படின்னு சொல்லு. அப்ப தைரியமா நம்ம எங்க வரணும்? ஆண்டவரோட சிங்காசனத்துக்கு வரணும். தேவனோட சிங்காசனம் என்பது ஒரு ராஜாவை அவ்வளவு ஈஸியா பார்க்க முடியாது. அவரோட பர்மிஷன் இல்லாம ஒரு ராஜாவை பார்க்க போனாலே அவனுக்கு தூக்கு தண்டனையோ அவனுக்கு மரண தண்டனையோ கொடுத்துருவாங்க. ராஜாவோட அனுமதி இல்லாம யாருமே அவரை பார்க்க முடியாது. ஆனா இயேசுன்ற இந்த ராஜாவை நம்ம பார்க்கணும்னா இயேசு நம்மளுக்கு எப்படி அனுமதி கொடுத்திருக்கிறார்னா, அவரோட ரத்தத்தை சிந்தி அந்த வழியை நம்மளுக்கு திறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரோட அந்த ரத்தம் சிந்துதல்னால நம்ம எந்த நேரமும் எந்த வேளையும் எப்பனா இயேசுவே நம்ம நோக்கி கூப்பிடும் போது அவரோட சிங்காசனத்துக்கு முன்பதாக நம்ம போக முடியும். அவரோட சமூகத்துல நம்ம இருக்க முடியும். அவரோட ரத்தத்தை சிந்தி அந்த வழி வாசலை திறந்தார். ஏன்னா முதல்ல தேவனை போய் பார்க்கணும்னா ஒரு ஆசாரியனை போய் பார்க்கணும், பலியை செலுத்தணும். அவன் போய் என்ன பண்ணுவான்? நம்ம பாவத்திற்காக பலி செலுத்துவான். ஆனா எப்போ இயேசு சாமி நம்மளுக்காக உயிர் கொடுத்தாரோ சிலுவையில, எப்போ இயேசு அவரோட ரத்தத்தை சிந்த விட்டாரோ சிலுவையில, அப்பவே அந்த ஸ்கிரீன் கிழிஞ்சு போச்சு. அந்த திரை கிழிந்து என்னாச்சு? ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வழி உண்டாக்கிட்டார். எப்பயாவது நீ என்னோட சிங்காசனத்துக்கு வரலாம். ஏன்னா அந்த இடத்துல என்ன கிடைக்குது உனக்கு? பைபிள் சொல்லுது, இரக்கம், கிருபை, சகாயம் செய்ய ரெண்டு விஷயம் நம்மளுக்கு தேவை ஆண்டவர் கிட்ட இருந்து. இரக்கமும் கிருபையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறார் இல்லையா? கிருபை பைபிள் சொல்லு. கிருபை என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிருபை என்ன சொல்றார் ஆண்டவர்? எபேசியர் 2வது அதிகாரம், the book of Ephesians chapter 2. கிருபையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. 2வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க என்ன சொல்லுது. 2வது அதிகாரம் 7வது வசனமா? நம்ம அவரோட கூட எழுப்பி உன்னதத்திலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிரேஸ்னா ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். கிஃப்ட் நம்ம கேட்டு வாங்க முடியாது, ஆண்டவர் தான் அந்த கிஃப்ட கொடுக்கணும். என்ன இந்த கிருபைக்கு ஆண்டவர் ஜனங்க நிறைய மீனிங் வச்சிருக்கலாம். ஆனா கிருபை என்பது தேவனோட ஒரு நல்ல ஈவு. இட் இஸ் a gift. என்ன கிருபைனா அதற்கு நம்ம தகுதியற்றவர்கள் அர்த்தம். இது நம்மளால முடியாது, ஆனா அவங்க கிருபையை கொடுத்தீங்கன்னா அதை நாங்க மேற்கொள்வோம். இனி எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கண்ணீர்கள், எவ்வளவு போராட்டங்கள் நம்ம வீட்டுல இருக்கிறது, அதை மாத்தணும்னா ஆண்டோட கிருபை நம்ம வீட்டுக்கு வரணும். தேவனோட கிருபை இல்லைன்னா அதை ஜெயிக்க முடியாது. தேவனோட கிருபை இல்லைன்னா அதுல மாற்றம் வராது. நம்ம போராடி பார்த்துட்டோம், ஜெயிக்க முடியல. கண்ணீர் விட்டு பார்த்துட்டோம், ஜெயிக்க முடியல. நிறைய பேர் கூட்டம் ஜெபிச்சுட்டோம், ஜெயிக்க முடியல. ஆனா ஒன்னே ஒன்னு இருக்குது. பைபிள் சொல்லுது, அது அவரோட நல்ல ஈவு. பைபிள் சொல்லுது அவரோட கிருபை நம்ம வீட்டை ஆளுகை செய்யணும். பைபிள் சொந்த கிருபையானது நம்ம வீட்டை ஆளுகை செய்யும் போது
அந்த இடத்துல உன்னால கூடாதது அவரால கூட. கைகளை தட்டி நன்றி சொல்லு. என்னால கூடாத அநேக காரியங்கள் உண்டு, ஆனா அவரால எல்லாமே கூடும். பைபிள் சொல்லுது மனிதனால கூடாதவைகள் அநேக காரியங்கள் உண்டு, ஆனா அவரால எல்லாமே கூடும் என்று வசனம் சொல்லுகிறது. உன்னால முடியாது, இதை தீர்க்க உன்னால முடியாது, ஆனா அவரால முடியும். இல்லையா? பாருங்க, கிருபைக்கு நம்ம உதாரணமா லூக்கால் நம்ம பார்க்கிறோம். யார பார்க்கிறோம்? லூக்கா 1வது அதிகாரம். என்ன? லூக்கா 1வது அதிகாரம், the book of Luke chapter 1 verse 27. தாவீதின் வம்சத்தாகிய யோசேப்பு என்ற நாமமுள்ள ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையிடத்தில் தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. அல்லேலூயா. எங்க பாக்குறோம் புதிய ஏற்பாடுல? கிருபை பெற்றவளே வாழ்க. ஏன் இந்த கிருபை பெறத்துக்கு மரியாள் என்ன பண்ணாங்க? கிருபை பெற்றவளே வாழ்க சொல்றவங்க. ஏன் கிருபை வந்துச்சு அந்த இடத்துல? கிருபை யாருக்கு கொடுக்கிறார்? ஆண்டவர். எப்படி கிருபை நம்ம வீட்டு ஆளுகை செய்யும்? கிருபை பெற்றவளே வாழ்க. இவ பாருங்க, அந்த இடத்துல பைபிள் சொல்லுகிறது, தேவ தூதன் வந்து மரியாள் இடத்துல என்ன பண்றான்? இயேசு இந்த உலகத்துக்கு உன் மூலியமா பிறக்க போகிறாரு, இந்த உலகத்தை காப்பாற்றுகிற ரட்சகர் பிறக்க போகிறாரு அப்படின்னு வந்து சொன்னப்போ மரியாள் என்ன பண்றாங்க பாருங்க. 34வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? நான் ஒரு புருஷனை அறியேனே. ஒரு உலகத்தோட நீதி வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இணையாவிட்டா இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறக்காது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப மரியாள் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. இது எப்படி ஆகும்னு கேட்கிறார். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில சில விஷயங்கள் இப்படிதான் நடக்கணும்னு உலகத்தோட நீதி சொல்லலாம், ஆனா ஆண்டவர் ஒரு வழியை வச்சிருக்கிறார் என்றதை நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறாரு, நம்ம விசுவாசிக்கணும். இயேசு வந்து சாதாரண ஒரு பெண்ணால பிறந்த ஒரு குழந்தை கிடையாது. அவர் தேவனோட மகன், தேவகுமாரன். அவரோட பிறப்பே அற்புதமான ஒரு பிறப்பு. பாருங்க, பைபிள் சொல்லுது. இப்ப அதற்கு கெப்ரியேல் தூதன் என்ன சொன்னா? 35வது வசனம். தேவ தூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானவரோட பலம் உன்மேல் நிழலிடும், உன்னில் பிறக்க போகிறது பரிசுத்தம் உள்ளது, தேவனோட குமாரன் எனப்படும். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை மரியாள் ஒண்ணுமே பேசல. என்கேஜ்மெண்ட் ஆயிருந்துச்சு. என்ன? என்கேஜ்மெண்ட் ஆயிருந்து தேவதூதன் வந்து பேசுகிறான், உன் மூலியமா இந்த உலகத்தை காப்பாற்றுகிற ஒரு ரட்சகர் பிறக்க போகிறார். வேற யாராவது இந்த இடத்துல இருந்து அசைக்கப்பட்டிருக்குவாங்க, இல்ல வானான்னு கூட சொல்லியிருக்கலாம். என்ன நான் சொல்றேன்? திருமணத்திற்கு தயாரா இருக்கிற ஒரு பெண் இடத்துல கர்த்தர் அவரோட வார்த்தை அனுப்பி சோதிக்கிறாரு. ஆண்டவர் சோதிக்காம இந்த உலகத்துல யாருமே எடுத்து பயன்படுத்த முடியாது. யாருக்குள்ளயும் இயேசுவால வர முடியாது. ஃபர்ஸ்ட் அவனை சோதனைக்குள்ள அனுப்புகிறார். எந்த மாதிரி சோதனை? அது திக்கேல வழியே இல்லாத ஒரு சோதனையா தெரியும். உங்க எவ்வளவு பேர் அந்த மாதிரி சோதனையை நீங்க சந்திச்சிருக்கிறீங்கன்னு தெரியாது. கண்ணை மூடின இருளா தெரியும், வழியே இல்லாத போல தெரியும். அந்த பிரச்சனையை நம்ம கேட்டோம்னா, நம்ம வீட்டுல நடக்கிற விஷயங்களை பார்த்தோம்னா நம்ம என்ன நினைக்குவோம்? இதற்கு வழியே இல்ல, இதுல இருந்து வெளியவே வர முடியாதபடி பிசாசு நம்ம என்ன பண்ணிட்டான்? லாக் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம நினைச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரிதான் எல்லாருக்கும் என்ன இருக்கும். ஆனா பைபிள் சொல்லுது, ஆண்டவரால முடியாத ஒரு காரியம் இல்ல. மரியாள் என்ன பண்ணாங்கன்னா 37வது வசனம் பாருங்க என்ன சொல்லுது. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. இதோ நான் தேவனுக்கு அடிமை, ஆண்டவருக்கு அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அவ்வளவுதான், ஒப்பு கொடுத்தல், சரண்டர். இப்ப இந்த வார்த்தை நிமித்தமா இவருக்கு ஒரு புள்ள பிறக்க போது, திருமணத்திற்கு முன்பதாக ஒரு குழந்தை பிறக்க போது,
ஒரு பெண் இந்த சொசைட்டில, இப்ப இருக்கிற சொசைட்டில அதை ஏத்துக்க முடியல. அப்ப இருக்கிற சட்டத்துல கல்லால அடிச்சு கொல்லணும். என்ன பைபிள் சொல்லுது, திருமணத்திற்கு முன்னால ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா தப்பா தான் பேசுவாங்க, கல்லால அடிச்சு கொல்லணும். ஆனா தேவனோட வார்த்தை நிறைவேறும்படி, ஆண்டவரோட வார்த்தை, எப்ப நீ ஆண்டவரோட வார்த்தையை நம்பி வரியோ, கலப்பையில கை வச்சவன் திரும்பி பார்க்க கூடாதுன்னு வசனம் சொல்லுது. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசுவை நம்பி வந்துட்டீங்கன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் பின்னால திரும்பி பாத்துறாத. என்ன போராட்டம் வரும், பிரச்சனை வரும், உலகம் ஊர் தப்பா பேசினா கூட கவலைப்படாத. ஆண்டவருக்காக நிக்கணும். பைபிள் சொல்லு, தேவனோட வார்த்தைக்காக நிக்கணும். நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் விசுவாசம்னா பைபிள்ல இருக்கிற வார்த்தையை நம்புறதுன்னு. நான் சொல்றேன், விசுவாசம் அது கிடையாது. அது யாருன்னா பண்ணலாம். என்ன, நீ ஒரு பைபிளை கூட்டிட்டு போய் யாருன்னா கொடுத்தீங்கன்னா, நானும் இந்த வார்த்தையை நம்புறேன், என் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு சொல்லலாம். அது இல்ல விசுவாசம். விசுவாசம் என்பது ஏசாயா 7வது அதிகாரம், என்ன பாருங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஆண்டவர் என்ன பண்ணார்? இயேசு பிறகுறது 700 வருஷம் முன்னால, எப்போ இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு, அந்த குழந்தையா பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னால ஒரு வார்த்தை எழுதினார் அவரோட தீர்க்க தரிசிகள் மூலியமா. ஏசாயா 7வது அதிகாரம் 7th chapter 14th verse. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இது ஒரு அர்த்தம் என்னன்னா, 700 வருஷம் முன்னால் ஆண்டவர் எழுதிட்டாரு. ஆனா 700 வருஷம் முன்னால எழுதுன அந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறணும் நீ நம்பணும். பைபிள்ல இருக்குதுன்னு எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பைபிள்ல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த வார்த்தை எனக்கு நடக்குமான்றதுதான் விசுவாசம். இதுதான் விசுவாசம். எனக்கு இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் செய்வாரு அப்படின்றதுதான் விசுவாசமே. அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும் தான் ஆண்டவர் சொல்றாரு. இதுல எழுதி வச்சிருக்கிறார். நிறைய வாக்குத்தத்தம் இருக்குது. நம்மளும் நிறைய வாட்டி நியூ இயருக்கு வாங்குவோம், நாளைக்கு புது மாசம் வரப்போது அதுல வாங்குவோம், நிறைய வாக்குத்தத்தங்களை வாங்கி இருக்கோம். ஆனா அந்த வாக்குத்தத்தம் என்பது, அந்த வார்த்தை என்பது எனக்காக ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கும் போதுதான் ஆண்டவரால் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம், இல்லைங்களா? அவ பாருங்க, இப்ப நம்ம சாதாரணமா நினைச்சிரோம் தேவ தூதனு. எப்படி ஆண்டவர் நான் யாருமே பச்சை பாதம் பார்க்காதவர்னு சொன்ன அவ்வளவு பெண்கள் இருந்தாங்க, என்ன அவ்வளவு ஸ்திரீகள் இருந்தாங்க. 700 வருஷத்துல ஆண்டவர் பார்க்காத ஒரு பெண்மணியா ஏன் அங்கெல்லாம் இயேசு பிறக்க கூடாது? ஏற்ற நேரத்துல இயேசு பிறந்தாருன்னு வசனம் சொல்லுது. ஆனா இவங்க மூலியமா தான் பிறக்கணுன்றதுக்கான ஒரு காரணம் உண்டு. ஏன்? அதுலே 1வது அதிகாரம் இவ பாருங்க எப்படி தேவனோட ஒரு மகளாய் மரியாள் இருக்கிறாள் என்று. 1st chapter 46 பாருங்க என்ன சொல்லுது. இல்ல, லூக்கா 1வது அதிகாரம் 46வது வசனம். என்ன சொல்லுது? என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. நிறைய பேர் அவங்கள கடவுள்ன்றாங்க, ஆனா மரியாள் இங்க யார புகழ்றாங்க? இயேசுவை புகழ்றாங்க. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? என் ஆவி என் ரட்சகரான தேவனை களி கூறுகிறது. இயேசு இந்த உலகத்துக்கு வரல, ஆனா ரட்சகர் அப்படின்னு சொல்லி அவர் ஆராதனை பண்ணாங்க. அப்படியே படிங்க. அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஆண்டவர் யாருக்கு கிருபை கொடுக்கிறார்னா, யார் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவங்களுக்கு தான் கிருபை. இப்ப புரிஞ்சிருக்கோம். கிருபை பெற்றவளே ஆண்டவர் சும்மாலும் சொல்ல, தாழ்ச்சி, தன் அடிமையின் தாழ்ச்சியை ஆண்டவர் என்ன பண்ணாரா பார்த்தார். அடைப்படிங்க. அப்படியே படிங்க. வல்லமையுடையவர் மகிமையான காரியங்கள் எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. என்ன சொல்றாரு? இறக்கம் யாருக்கு கொடுக்கிறாரா? யாரெல்லாம் அவருக்கு பயப்படுறாங்களோ, தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவங்களிடத்துல இருந்துச்சு. இப்ப இந்த உலகம் உங்களுக்கு இந்த மரியாதை காட்டாது. நம்மளுக்கு தெரிஞ்ச மரியாதை வேற நிறைய பேருக்கு இல்லையா? நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு மேரேஜ் ஃபீஸ் நடந்திருக்கோம்,
நிறைய கொடிங்க பார்த்துருக்கோம். அங்க பார்க்கிற மரியாள் வேலை பைபிள்ல இல்ல. பைபிள்ல இருக்கிறவங்க யாரு? தாழ்ச்சி, தேவனுக்கு பயம், கர்த்தரை ரட்சகர் என்று சொன்னாங்க, ஆண்டவர் ஆராதனை பண்ணாங்க இல்லையா? அவங்கள மகிமைப்படுத்தல, தனக்குள்ள இருந்த இயேசுவை மகிமைப்படுத்தினாங்க. அல்லேலூயா. அப்ப கிருபை என்பது யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு? யாக்கோபு 4வது அதிகாரம், the book of James chapter 4. எல்லாருக்குமே கிரேஸ் கிடையாது. 4th chapter 6th verse, 6வது வசனம். அவர் அதிகமான கிருபை அழைக்கிறாரே, பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ. அந்த 700 வருஷத்துல ஆண்டவர் ஒரே ஒரு ஸ்திரீயை கூட தாழ்மையா பார்க்கலன்றதுதான் பைபிள் சொல்ற இந்த வசனத்தை வச்சு. இந்த ஒரு வசனம் நம்மளுக்கு போதும். ஏன் அவங்கள தெரிந்து கொண்டார் கேக்குறாங்களே இல்லையா? அம்மா இல்லைன்னா புள்ள வந்துருமான்னு சொல்லி கேட்டிருக்கோம் அவங்கள நிறைய பேரு. நான் சொல்றேன், அம்மா இல்லாம புள்ள, இந்த புள்ள வந்துருக்கும், ஏன்னா ஆல்ரெடி இருந்துச்சு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு வசனம் சொல்ற. ஆனா இந்த உலகத்திற்கு தேவ குழந்தையா, தேவ பிறப்பாய் பிறக்கணும்னா தாழ்ச்சியின் ஒரு 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 வடிவ, தாழ்ச்சியின் ஒரு உருவம் ஆண்டவருக்கு தேவைப்பட்டுச்சு. மூலியமா இயேசு இந்த உலகத்துக்கு தெரியும்னா உனக்கு பைபிள் தெரிஞ்சா பத்தாது, பைபிள் காலேஜ் போயிருந்தா பத்தாது, நிறைய மெசேஜ்கள் நீ கேட்டிருந்தா பத்தாது, 2-3 மணி நேரம் நீ பிரேயர் பண்ணா பத்தாது, ஃபாஸ்டிங் இருந்தா பத்தாது. உனக்குள்ள ஃபர்ஸ்ட் தாழ்ச்சி இருக்கணும். உனக்குள்ள தாழ்மை இல்லைன்னா ஆண்டவரால் அந்த கிருபை உனக்கு கொடுக்க முடியாது. God cannot use you. ஆண்டவரால் எடுத்து பயன்படுத்த முடியாது. கிரேஸ் என்பது ஆண்டவரோட பவர். யார் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவங்க மூலியமா இயேசு இந்த உலகத்திற்கு வெளிப்படுவார். நல்லா யோசிச்சு பாரு, உன் மூலியமா எவ்வளவு பேரை இயேசு வெளிப்படுறாங்க என்ன? அப்ப அந்த இயேசு இந்த உலகத்துக்கு வெளிப்படணும்னா மரியாள் தன்னை தாழ்த்தினார், இயேசு இந்த உலகத்துல வெளிப்பட்டார். அல்லேலூயா. பாருங்க வசனம் சொல்லுகிறது இன்னொரு இடத்துல, 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க என்ன சொல்லு. 1 Peter chapter 5 verse 5. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்பெல்லாம் மூப்பர், இப்பதான் பாஸ்டர்ன்றாங்க, சர்ச்சில் பாஸ்டர் சோன் சொல்றாங்க, தீர்க்கதரிசி சோன் சொல்றாங்க. அப்பெல்லாம் பேர் என்ன தெரியுமா? மூப்பர். அவன் சின்ன பையன் ஊழியக்காரனா மாறினாலும் சரி, பெரிய பையன் பெரிய ஆளா ஊழியக்காரனா மாறினாலும் சரி, அவங்க யாரு? மூப்பர், எல்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. நம்ம அதற்கு அப்புறம் தான் பாஸ்டர் அவங்களுக்கு பேர் வச்சுட்டோம், எவாஞ்சலிஸ்ட் பேர் வச்சுட்டோம். அது அவங்களே வச்சுக்கணும் ஒரு பேர், அது அழைப்பு, அது டைட்டில் கிடையாது. ஆனா எல்டர்ஸ்ன்றது தான் பேரு. என்ன நீங்க பைபிளே படிச்சீங்கன்னு என்ன சொல்லுது? எல்டர்ஸ், மூப்பர்கள். அப்படியே படிங்க, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படி. நம்ம பைபிள் சொல்லுது நம்ம ஒருத்தருக்குள்ள நமக்குள்ளே அந்த தாழ்ச்சியை காட்டணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சு மன தாழ்மை என்ற ஒரு துணியை நம்ம போட்டுக்கணும். இன்னைக்கு நம்ம எவ்வளவு கிராண்டான துணியை போட்டாலும் ஆண்டவருக்கு எது பிரியமானதுன்னா, நீ எப்போ தாழ்ச்சி என்ற ஒரு ஆடையை போட்டு ஒரு முன்னால வரையோ, அதுதான் ஆண்டவருக்கு பிரியம் உள்ளது. அதுதான் ஆண்டவர் பார்க்கிற. மன தாழ்மை என்கிற ஒரு ஆடையை அணைந்து கொள்ளுங்கள். தாழ்மை என்ன தெரியுமா? நம்மளோட யோசனை எல்லாம் மீறி அப்பா சொல்றாருன்னு அந்த வார்த்தைக்கு நம்ம சரண்டர் ஆகிறோம் பாருங்க, அதுதான் தாழ்ச்சி. அல்லேலூயா. நிறைய நம்ம யோசனை நிறைய விஷயத்த சொல்லும். என்ன நிறைய நம்ம யோசனைங்க ராங்காவோட யோசிக்க. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்லன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப நம்மளோட நினைவை ஆஃப் பண்ணிட்டு ஆண்டவரோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, ஆண்டோட வார்த்தையை நம்ம நம்பும் போது, அதுதான் தாழ்ச்சி. பாருங்க வசனம் என்ன சொல்லுதே, திரும்பி அதே வார்த்தை ரிப்பீட் ஆகுது பாருங்க. பாருங்க இப்ப யாக்கோபுலயும் பார்த்துட்டோம், பேதுருலயும் பார்த்துட்டோம். ஒரே வார்த்தை ஆண்டவர் 2 வாட்டி எழுதுறாருன்னா எவ்வளவு இம்பார்ட்டன்டான வார்த்தை. இப்ப இன்னொரு கொஞ்சம் ஆட் பண்றாரு பாருங்க, 6வது வசனம். அங்கே நிக்க வைங்க, எல்லாம் கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஏற்ற காலத்துல உங்களை ஆண்டவர் உயர்த்துவார்னு வசனம் சொல்லுது. நான் சொல்ல
வார்த்தை சொல்லுது. இப்ப வந்த பிரச்சனையா இருக்கலாம். வசனம் என்ன சொல்லுது? ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்றார், ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவரோட பலத்த கரத்தின் கீழே அடங்கிருங்கள் கர்த்தர் சொல்றார். இப்ப என்ன சூழ்நிலை வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ற கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரே நம்ம ஒப்பு கொடுத்தனா போதும். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏற்ற காலத்துல நம்மளை உயர்த்திடுவார். இப்ப யாருக்கு முன்னால நம்மளை கீழே இறக்கி அனுமதிச்சிருக்கிறாரோ, ஏற்ற காலத்துல எந்தெந்த இடத்துல நம்ம தலை குனிஞ்சோமோ அந்த இடத்துல தூக்கிடுவார். அல்லேலூயா. அதுதான் உண்மை. இப்ப கர்த்தரோட பலத்த கரத்தின் கீழே இருக்கிறோம். ஆண்டவரை எது சொன்னாலும் ஓகே, இந்த போராட்டமா ஓகே, இந்த பிரச்சனையா ஓகே, ஆண்டவரே உங்க கிருபையை கொடுங்க, ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு வேணும். அப்ப அவரோட கிருபை 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 கிருபைன்னு கேட்கும் போது ஏற்ற காலத்துல உயர்வு நம்மளோட வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. பாருங்க, அந்த கிருபை என்பது அவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம். ஏன்னா அந்த கிருபை என்ன பவர் இருக்குதுன்னா, ரோமர் 6வது அதிகாரம், the book of Romans chapter 6 verse 14, 14வது ವಚನ. ಯಾಕಂದರೆ ಪಾಪವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ನಡೆಸಲು ನೀವು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರಕ್ಕೆ ಅಧೀನರಲ್ಲ. அல்லேலூயா. தமிழ்ல கேட்கலாம், என்ன சொல்லுது பாருங்க. நியாய பிரமாணம் என்னமா? 613 கட்டளை ஆண்டவர் பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறார். நியாய பிரமாணம் என்ன தெரியுமா? இந்த தப்பு பண்ணா இந்த பலி செலுத்தணும். என்ன, நீ இப்படி வந்தினா இந்த தப்பை பார்த்து பண்ணிட்டீனா இதுக்கு கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு. என்ன சொல்றாரு? நியாய பிரமாணத்தை எழுதி இருக்குது. என்ன, அவன் இன்னொரு அடி அடிச்சா நீ இன்னொரு அடி அடின்னு. என்ன, நியாய பிரமாணம் 613 கட்டளை இருக்குது. நீங்க நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாம இல்லாம என்ன சொல்றாரு? கிருபைக்கு நம்ம கீழ்பட்டு இருக்கிறதுனால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் பாருங்க, பைபிள் என்ன சொல்லுது? நம்மள ஒரு பாவம் ஆளுகை செய்யாதபடி காப்பாற்றுகிற ஒரு காரியம் இருக்குதுன்னா அது கிருபை தான். கிருபை இருந்துச்சுன்னா நம்மளோட நாக்கு ஜாஸ்தி பேசாது. கிருபை இருந்துச்சுன்னா நம்ம அநேக விஷயத்துல தூரமா இருக்கும். என்ன, அந்த கிருபை தான் நம்மளை காப்பாத்துது. என்ன பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன நம்மளுக்கே தெரியாம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பேரை தூண்டி விட்டுருக்கோம் நம்ம நாக்குல. என்ன, நிறைய பேர் தெரியல அது தப்புன்னு. என்ன, அவங்க என்ன பண்ணிடுவோம்? தூண்டி விட்டுருவோம். தப்பு அது. நம்ம பேசினே இருக்கும் போது என்ன பண்ணுவோம்? பிரச்சனையை பெருசாக்கிடுவோம். என்ன, தூண்டி விடக்கூடாது. அப்போ அந்த தூண்டி விடுற பழக்கம் உங்ககிட்ட இருக்கும் போது நீ என்ன பண்ணும்? அவரோட கிருபையை கேளு. அப்போ உன்னோட சுயம் அங்க சாகும், அவரோட கிருபை அங்க அதிகரிக்கும். அப்ப நீயே தூண்டி விடணும்னு நினைச்சாலும் விட முடியாது. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயினே இருக்கும் இல்லையா? தெரியாது ஒரு ஒருத்தருக்கு. ஆனா அந்த ஒரு விஷயம் இருக்குது சில பேர்கிட்ட. ஒரு பிரச்சனையை தீர்க்க வரல, ஒரு பிரச்சனையை அதிகரிக்க தூண்டி விட அநேக பேர் செயல்படலாம். பைபிள் சொல்லுது, யார் சமாதானம் உண்டாக்குகிறார்களோ தேவனோட பிள்ளைகள் என்று வசனம் சொல்லுகிறது. சமாதானம் செய்யவே ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஒரு பிரச்சனையை பெருசு பண்ணல, சமாதானம் செய்ய. சமாதானம் தான் அந்த இயேசு இந்த உலகத்துக்கே வந்தார் இல்லையா? பைபிள் சொல்லுது, கிருபை இருக்கும்போது அவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்மளை விட்டு போயிடும். நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள் சில விஷயம் இருக்குது. நம்மளோட கோபம், சில வாட்டி பேசிடுவோம், நிறைய விஷயம் இருக்குது கண்ட்ரோல் இல்லாம. அந்த கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள் நம்ம லைஃப்ல கண்ட்ரோலுக்கு வரணும்னா உனக்கு கிருபை தேவை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த கிருபை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் என்னோட பலவீனம் என்னவென்று, உங்களோட கிருபைனால என்ன நிரப்போம். அப்ப நான் இதை என்ன பண்ண மாட்டேன்? செயல்படுத்த மாட்டேன் இல்லையா? அநேக தடவை நம்ம வீட்டுல இருக்கிறதுனால, வெளியேந்து வர்றதுனால, வீட்டுல வர்றதுனால அநேக பிரச்சனைகள் நம்ம சந்திக்கும். நம்ம நிறைய வாட்டி பேசும்படி சூழ்நிலைகள் வரும். இந்த பேச்சு சண்டையா மாற சிச்சுவேஷன் வரும். ஆனா இது மாறாம இருக்க நம்ம என்ன பேசணுமோ அது மட்டும் பேச ஆண்டவர் கிருபை கொடுக்க முடியும். நம்ம கேட்கும் போது கொடுப்பாரு. அதுக்காக கிருபை தேவைன்றார் பைபிள்ல இல்லையா?
அப்ப கிருபை இல்லைன்னா நம்மளால பாவத்தை ஜெயிக்க முடியாது, எந்த பாவத்தையும். அப்ப கிருபைனா என்ன? அவரிடத்துல நம்மளை தாழ்த்துவது. அவர் அந்த கிருபை நம்மளுக்கு கொடுக்கிறாரு. அப்ப நம்ம அதை ஜெயிச்சிருவோம். எந்த மாதிரி விஷயத்தையும் ஜெயிக்க ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கொடுக்கிறாரு? கிரேஸ், கிருபை. என்ன கிருபைனால நிரப்புங்க ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம என்னால எதையும் வாழ முடியாது, எதுவும் செய்ய முடியாது, இல்லையா? பாருங்க, கடைசி ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். 2 கொரிந்தியர், இப்ப வியாதியின் படுக்கையில இருக்கிறான் பவுல். என்ன? 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனம். 2 Corinthians chapter 12 verse 7. அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்களை குறித்த மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு. அல்லேலூயா. நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் பிசாசு நம்மளால வந்து எதிர்க்கிறான். பிசாசு எல்லாரையும் போற வரனால எதிர்க்க மாட்டான். உன்கிட்ட பிரேயருக்கு தான் உன்னை எதிர்க்குவான். உங்ககிட்ட ஆண்டவரை தேடி வரணுன்ற மனசுக்கு தான் உன்னை எதிர்க்குவான். சர்ச்சுக்கு வரணுன்ற ஒரு மனசுக்கு தான் உன்னை எதிர்க்குவான். ஆண்டவர் இன்னமும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுன்னா உன்னை எதிர்க்குவான். என்ன? எல்லாருமே எதிர்க்கிறது இல்ல, சும்மா போற கிறிஸ்தவங்க எதிர்க்கிறது இல்ல, விட்டுறான். அவங்களாம் ஆல்ரெடி என் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்க. ஆனா யாரை எதிர்க்கிறான்? யாருக்கு பிரச்சனை வருது? யார் ஆண்டவர்கிட்ட வரணும்னு நினைக்கிறான், அவங்க தான் பிரச்சனை. பவுலுக்கு அநேக வெளிப்பாடுகள் இருந்தது. ஆண்டவர் அநேக வெளிப்பாட பைபிள்ல சொல்லி கொடுத்தாரு. அதனால குத்துகிற சாத்தானோட ஒரு முள்ளு அப்படின்னா ஒரு நோய் அவனோட உடல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தது. இப்போ ஒரு நோய் இருந்தாலே என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும், கோபம் வரும். என்ன? எல்லார்ட்டையும் எரிஞ்சு விழுவோம். என்ன? நீங்க எவ்வளவு பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியல. இப்போ ஒரு தீராத வயிற்று வலி இருக்கும்போது யாருன்னா அவங்ககிட்ட பேச என்ன பண்ணுங்க, போன்னு துரத்திடுவோம். என்ன? பயங்கரமான தலைநோவு, கோல்டு, மூக்கு ஒல்வின்னு இருக்குது. அப்போ வந்து யாருன்னா பேச என்ன பண்ணுவோம்? திட்டிடுவோம், போடா அந்த முகம் பண்ணிடுவோம். என்ன? வீட்டுல இருக்கிறவங்க யாருன்னா வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் போமா, எனக்கு தலை பயங்கரமா நோவுதுன்னு, இரிட்டேஷன், ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கும். பவுலோட உடம்புல ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு என்ன இருக்கும்? எரிச்சல் இருக்கும். அவர் உடம்புல எப்படி இருக்கும்? எப்பவுமே என்னடா வியாதி மாதிரி இருக்குது உடம்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப ஆனா என்ன பண்ணாராம் பாருங்க, 8வது வசனம். அதை குறித்து என்ன பண்ணாரு? அதை என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தடவை அதற்காக ஜெபம் பண்ணேன். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னோட பலம் அது பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன என் உன்னோட பலவீனத்தில் என்னோட பலம் பூரணமாய் விளங்கும். நம்ம ஒரு பிரச்சனைன்னு ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? அதை தாங்கி கொள்ற சக்தியை கொடுக்கிறார். அதுதான் கிருபை. அன்னைக்கு நைட்டு நீ நிம்மதியா தூங்கிட்டான்னு வச்சுக்கோ, பிரச்சனை இருக்கிற அன்னைக்கு, அப்ப ஆண்டவர் சொல்றாரு அவரோட கிருபை உண்மையில இருக்குது. அல்லேலூயா. சில பிரச்சனைங்க தூங்க விடாது, சில போராட்டங்கள் தூக்கத்தை எடுத்துரும். என்ன பண்றாரு ஆண்டவர்? கிருபையை கொடுங்க ஆண்டவர் என்னும் போது என்ன ஆகும்? உன்னை அதை மறக்க வச்சு தூங்க வைக்குவாரு. அல்லேலூயா. அதுதான் கிருபை. இல்ல அதை யோசித்து காத்தல நம்ம மூஞ்சால எப்படி ஆடும், வீங்கிடும். யாருன்னா நம்ம பார்த்து கேட்க நைட்டெல்லாம் தூங்கலையான்னு இல்லையா? ஆனா பைபிள் சொல்லுது அந்த யோசனைகள் அதிகரிக்காதபடி ஆண்டவரே இந்த போராட்டத்தை ஜெயிக்க ஒரு கிருபையை தாரும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு என் கிருபை உனக்கு போதும். இந்த வலியை தாங்குற அளவுக்கு கிருபை நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த வேதனையை தாங்குற அளவுக்கு நான் கிருபை கொடுக்கிறேன். என் கிருபை உனக்கு போதும். உன்னோட பலவீனத்தில் என்னோட பலமோ பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. பாருங்க அடுத்த வசனம் என்ன சொல்லு பாருங்க, 10வது வசனம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வருகிற பலவீனங்கள் நிமித்தம் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஏன்னா அது எல்லாத்துலயும் ஆண்டவரோட வல்லமையை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. கண்களை மூடுங்க, ஜெபிக்கலாம், கிருபையை கேட்கலாம். கிரேஸ், கிரேஸ். இந்த பிரச்சனை தீராம இருக்கிற ஒரு பிரச்சனை, அதை மறக்கணும். என் வீட்டில் ஒரு சமாதானம் வரும். கிருபையை கொடுங்க.
எனக்கு அந்த கிரேஸ் கொடுங்க. அந்த கிருபையை கொடுக்க ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். இனி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அந்த கிருபை இல்லைன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. கிருபையை கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ள நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் இடத்துல நம்மளை